பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஒரு நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கனு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற கிளை இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கனு தொடர்ந்த வழக்கில் தான் தமிழக அரசிற்கு இந்த ஒரு ஆணையை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்திருக்கிறது. ஐயாக்கனு தொடர்ந்த வழக்குல அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு, விவரங்களை சொல்லுங்க. இது குறித்து நம்ம ஐயாக்கனு அவரிடம் கேட்கலாம். ஐயா, இப்போ நீங்க போட்ட கேஸ்ல தான் அந்த மாதிரி இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியத்துவம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா? நீங்க என்ன ஆக்சுவலா கேட்டிருந்தீங்க? உங்களுடைய பிரேயர் என்ன, உங்களுடைய டிமாண்ட் என்ன கேட்டிருந்தீங்க அந்த வழக்குல? சார், எலெக்ஷன் அப்ப எல்லா அரசியல் கட்சியும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2014 எலெக்ஷன் 16 அப்போ. அதே போல மாண்புமிகு மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் சிறு குறு விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடினாங்க. சிறு குறு விவசாயனா குறு விவசாயனா 2 ஏக்கர் உள்ள வச்சிருக்கோம், பெரிய 5 ஏக்கர் உள்ள வச்சிருக்கோம் போல தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தள்ளுபடி வந்துச்சு. நான் 20 ஏக்கர் நல்லா வச்சிருக்கேன், என் பேர்ல பட்டா இருக்கு. ஆனால் நான் கடன் வாங்கியது 4 ஏக்கருக்கு தான். அதுக்கு 40,000 கடன் வாங்கியிருந்தேன். ஒரு 30,000 வட்டியோட 60-70,000 வந்துருந்துச்சு. அது எனக்கு தள்ளுபடின்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நான் உடனே உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை அணுகி, எனக்கு ஏன் தள்ளுபடி பண்ணீங்க? நான் பெரிய விவசாயி, ஆனால் ஒரு பெரிய விவசாயம் இருந்தால் 4 ஏக்கருக்கு தான் தள்ளுபடி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்க 20 ஏக்கர் இருந்தாலும் நீங்க வாங்கி இருக்கிற 4 ஏக்கர் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இல்ல சார், எனக்கு ஏன் நான் 20 ஏக்கர் சொந்தக்காரன் இல்லையா? நான் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்க தானே உண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு 20 ஏக்கர் இருக்கு இல்லையா? 1 சென்ட் கூட இல்லாம 5 ஏக்கர் 1 சென்ட் வச்சு குத்தகதாரனுக்கு ஏன் தள்ளுபடி பண்ணல? அதனால அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று கூறுகிறது. இங்கு இந்த பேதம் பார்க்கப்படுகிறது. பேதம் பார்க்க கூடாது. எல்லோருக்கும் கடன் தள்ளுபடி வேணும். இல்லை எனக்கு பண்ணது தப்பு. எல்லோருக்கும்னா 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்க எல்லோருக்கும் வேணும்னு கேட்டேன். அதை அரசு காலங்கடத்திட்டு வந்துச்சு. 7-8 மாசமா கேஸ் நடந்துச்சு. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் எங்களுக்கு அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கோஆபரேட்டிவ் கடனும் தள்ளுபடி 3 மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும். அதே போல் இந்த 3 மாதம் வரையும் அவங்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ணக்கூடாது, ஜப்தி நடவடிக்கை எடுப்பது, கடுமையான வசூல் பண்ணுவது, ஏலம் விடுவது செய்யக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு கிடைத்த அனைத்து கடன்கள் அப்படின்னா நகைக்கடன், பயிர்க்கடன் எல்லாமே அடங்குமா? என்னென்ன கடன் இதில் வருது? அது கோஆபரேட்டிவ் சொல்ல நகைக்கடன், பயிர்க்கடன், ஒரு சிலர் டிராக்டர் வாங்கியிருக்காங்க, ஒரு சிலர் மிஷின் இது வாங்கியிருக்காங்க. அது மாதிரி எல்லா கேணி வெட்ட கடன் வாங்கியிருக்காங்க, கேணி ஆழப்படுத்த கடன் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் தள்ளுபடி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஏக்கருக்கு மேலே ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் கடன் தள்ளுபடி அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க? எத்தனை ரூபாய் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படும்? இதனால ஒரு 2000 கோடி தள்ளுபடி ஆகும். ஒரு கிட்டத்தட்ட 2-4 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இப்போ இந்த 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர்? இங்கே போராட்ட ஈடுபடக்கூடிய விவசாயிகள் மொத்தம் எத்தனை பேர் அந்த மாதிரி 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காங்க? இங்கே போராட்டத்தில் இருக்க 100 விவசாயிகள் கிட்டத்தட்ட 90 பேர் 5 ஏக்கர் மேல வச்சிருக்கவங்க தான். ஒரு 10 விவசாயிகள் 5 ஏக்கர் கீழே வச்சிருக்கவங்க இருக்காங்க. இப்போ 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்க விவசாயிகள் கடன் தள்ளுபடி அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 20 ஏக்கர், 30 ஏக்கர், 40 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சு கடன் வாங்கினவங்க கடன் தள்ளுபடி நம்ம எடுத்துக்க முடியுமா? அதுக்கு எதுவும் லிமிட் எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் நில உச்சவரம்பு சட்டம் என்று ஒன்று உள்ளது. அது 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் விவசாயம் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கு. 15 ஏக்கர்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கரோட 2 ஏக்கர் கூட ஒரு சில மாறும். அப்படின்னு பார்த்தா 30 ஏக்கர் வச்சுக்கலாம், 35 ஏக்கர் வச்சுக்கலாம். இன்னும் புஞ்சை எல்லாம் 3 ஏக்கர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் 3 ஏக்கர், 45 ஏக்கர் மேக்சிமம் அவ்வளோதான் வச்சுக்க முடியும். அவங்களுக்கு தள்ளுபடி. மற்றெல்லாம் மக்கள் கிடையாது, நிலம் கிடையாது இதுக்கு மேலே யார்கிட்டையும். சரி, இப்போ அந்த கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் 22 நாளாக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி நம்ம எடுத்துக்க முடியுமா? உங்கள் சந்தோஷம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கிறேன் ஐயா. எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இன்றைக்கு பாருங்கள். ஆம் ஆத்மி எங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு வந்த நேரத்தில் எங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதே போல எங்களுக்கு பாருங்க, கிசான் சபா, பாரதிய கிசான் யூனியன்ல வந்திருக்காங்க. எல்லோருக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றியை எங்களுக்கு மிக சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். ஆமா, இப்ப அடுத்த கட்டமா இப்ப தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லயும் வாங்கின கடன் தள்ளுபடி செய்யணும்னு கேக்குறீங்களா, இல்ல என்ன கேக்குறீங்க? இல்ல இந்த வெற்றியை நீங்க இது பண்ணி போராட்டத்தை கைவிடுவதற்கான திட்டம் எதுவும் இருக்கா? இல்ல, நாங்கள் டெல்லிக்கு வந்தது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளே வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். தனியார் ஃபைனான்ஸ் வாங்கின கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும்.
அதே போல் கமர்ஷியல் பேங்க் கடன் தள்ளுபடி பண்ணி தான் வந்திருக்கோம் இங்கே. அதனால் அந்த வெற்றி கிடைக்காம இங்கேருந்து போக மாட்டோம் நாங்கள். அதான் நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது இதனுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இருந்தாலும் கூட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கின கடனையும் தள்ளுபடி செய்யற வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.